அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு வருடம் கழித்து மேஷ ராசியில் உருவாகக்கூடிய சக்தி வாய்ந்த ராஜயோகமானது குறிப்பிட்ட அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் கணிசமான வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு வருடம் கழித்து மேஷ ராசியில் நிகழக்கூடிய சக்தி வாய்ந்த ராஜயோகமானது எந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டை தரப்போகிறது, அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின் படி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருதுங்க. அதோடு அவ்வப்போது கிரகங்களினுடைய ராசி மாற்றங்களால் சில ராஜ யோகங்களும் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய விளைவு அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தெரியுங்க. அந்த வகையில் கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். அப்படி சூரிய பகவானின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது தமிழ் மாதங்கள் பிறக்கிறது. இந்த நிலையில் 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மேஷ ராசிக்கு போகிறார். மேஷ ராசியில் சூரியன் நுழைய போகக்கூடிய முதல் தமிழ் மாதமான சித்திரை பிறக்கிறது. இதனால் விசுவாசுவ என்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. முக்கியமாக சூரியன் மேஷ ராசியில் பயணிக்கக்கூடிய வேளையில் மே மாதத்தில் புதனும் மேஷ ராசிக்குள்ளே நுழைகிறார். இதனால் மேஷ ராசியில் புதன் மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகமும் உருவாகியிருக்கு. இந்த சக்தி வாய்ந்த ராஜயோகத்தால் சில ராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவாங்க. மேலும் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தற்போது மேஷ ராசியில் உருவாகி இருக்கக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய 11வது வீட்டில் சூரியனினுடைய சேர்க்கை, அதாவது சூரியன் மற்றும் புதன் பகவானினுடைய சேர்க்கையால் பார்த்தீங்க அப்படின்னா புதாத்திய ராஜயோகம் உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பாங்க. பல வழிகளில் இருந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க. சூரியனினுடைய அருளால் தன் நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். பணியிடத்தில் புதிய திட்டங்கள் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். பணிபுரியறவங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவாங்க. ஏற்கனவே முதலீடுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. அரசு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இல்லை அரசு வேலைக்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கு. தங்களுடைய முயற்சி எக்காரணத்தை கொண்டும் வீணாகாது. முயற்சித்தால் கண்டிப்பாக தங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடையே பார்த்திங்க அப்படின்னா உறவு அப்படிங்கிறது சீராக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அந்யோன்யம், ஒற்றுமை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் துணை நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இது உங்களுக்கு
நன்மையை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியினுடைய 2வது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகம் உருவாக போகிறது. இதனால் அவ்வப்போது திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவாங்க. சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக முக்கிய வேலைகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலதிபர்கள் சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த காலத்தில் தங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய பணியிடச் சூழல், அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதோடு சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானினுடைய அருளால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, நம்பிக்கை அதிகரித்து காணப்படும். அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திடீர் பண வருவாய் அப்படிங்கிறது தங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு அதிக அளவில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த நேரம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க. உத்தியோகம் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ பல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய தொழில் வியாபாரம் இரட்டிப்பு லாபத்தை தருவதோடு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகைகள்லையும் அமைகிறதுங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியினுடைய 9வது வீட்டில் சூரியனினுடைய புதனுடைய சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகம் உருவாக இருக்கு. இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவாங்க. பணிபுரியறவங்க பதவி உயர்வை பெற முடியும். அப்படி இல்லைன்னா புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நிதி ரீதியாக இக்காலம் மிகவும் சிறப்பாகவே அமையப்பெறுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பல ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை தரலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம், கணிசமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றோ நீங்கள் செய்த முதலீடு தற்போது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி தரலாம். அதே மாதிரி முடங்கி கிடந்த பண வருவாய் தங்களை தேடி வரும். வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேர ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த காலம் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கப்பெறுகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய கனவுகள், ஆசைகள் இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறுவதற்கு
கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க.